அம்மாச்சி வைத்தியம். இன்று உங்களுக்கு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கோதுமை அப்பம் செய்வது எப்படி? அதற்கு முன் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் பண்ணுற மாதிரி தெரில. பரவாயில்ல, நீங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம கோதுமை மாவு 1 கப்பு, அரிசி மாவு, பச்சரிசி மாவு இருந்தாலும் சரி, புழுங்கரிசி மாவு. பச்சரிசினா நல்லாயிருக்கும், மொறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பச்சரிசி மாவு இருந்தால் 1 கப்பு. வெல்லம் 1 கப்பு. வெல்லம் நுணுக்கிக்கணும், இல்லை நாட்டு சக்கரை இருந்தாலும் 1 கப்பு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி ஏலம் சுக்கு, திராட்சை முந்திரி, சோடா, இட்லி சோடா, அது 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூனில் அரை டீஸ்பூன், 1 டீஸ்பூனில் பாதி போட்டு, கல் உப்பு ஒரு 2-3 போடுங்க. ஏன்னா அது அந்த உப்பு கொஞ்சோண்டு போட்டால் தான் அது டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் அது போடுறது, இல்லைன்னா தேவையில்லை. அதை போட்டால் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதை எடுத்து முதல்ல 1 கப்பு ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த 1 கப்பு வெல்லம் இருக்கு இல்லையா, நுணுக்கி வச்ச வெல்லம், அதை எடுத்து, இல்லை நாட்டு சக்கரை இருந்தாலுமே எதையுமே, அது உங்கள் பிரியம். அதை போட்டு நல்லா கிண்டுங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க, ஊற்றி கிண்டுங்க. கிண்டின பிறகு அதை நல்லா கரைஞ்சிரும். வெல்லம் கரைஞ்சவொன்னே போதும், பாவு காய்ச்சணும் தேவையில்லை. வெல்லத்தை எடுத்து இன்னொரு பாத்திரத்தை மாற்றிடுங்க. மாற்றின பிறகு இதை இந்த கோதுமை மாவு கொஞ்சம் ஆறிட்டோம். கோதுமை மாவு, பச்சரிசி மாவு 2ஐயும் போட்டு இந்த வெள்ளைப்பாவில் போட்டு, வெல்லம் பாவு கிடையாது, வெல்லம் கரைஞ்சவொன்னே எடுத்துடணும். அதில் போட்டு நல்லா மாற்றினே அந்த கல் வெல்லம் போயிடுதில்ல, திருப்பி அதை ஊற்றி நல்லா பிசைஞ்ச பிறகு இந்த ஏலம் சுக்கு, இந்த நம்ம ஒரு அரை மூடி தேங்காய், பிறகு ஒரு அரை டீஸ்பூன் சோடா, இட்லி சோடா, அதை போட்டு ஒரு 4-5 கல் உப்பு போட்டு, 4-5 கல் கூட வேணாம், 2-3 கல் போதும். அதை சும்மா பேருக்கு தான் போடணும். போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நம்ம உளுந்த மாவு வடை போடுறோம் இல்லையா, அந்த ஒரு பதத்துக்கு இருந்தால் போதும். போட்டு நல்லா எடுத்து ஒரு கரண்டி வச்சு, ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி, ஒரு கரண்டி, சின்ன கரண்டி ஒன்று வச்சுக்கோங்க. அதில் அப்படியே மாவு எடுத்து ஊற்றுங்க. ஊற்றுங்கன்னா புசு புசுன்னு வரும். அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வைங்க. பிளேட்டில் எடுத்து வச்சு மேலே தேங்காய் பூ கொஞ்சம் திருவி வச்சு, அதை என்ன பண்ணால் அது மேலே தூவி விட்டு, இந்த திராட்சை முந்திரி 2-3 திருவி விட்டுருங்க. போட்டோம்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு என்கரேஜ் கிடைச்ச மாதிரி, ஐயா அம்மா என்னமோ பலகாரம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா திராட்சை முந்திரி தேங்காய் பார்த்தோன்னே அதை பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். உடனே ஐயோ அம்மா ஏதோ பலகாரம் செஞ்சுருக்காங்க, ஓடியாந்து ஆசையாக எடுத்து சாப்பிடுங்க. இது கடையில் வாங்குகிற பொருள் எண்ணெய் அவ்வளவு கலப்பட எண்ணெய்லாம் இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குற பொருளை பிள்ளைங்க சாப்பிட்டா உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆனால் அந்த கோதுமை மாவு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. சுகர்காரங்களாமே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதை போட்டு சாப்பிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை 4 பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது ஆசையாக இருக்கும், இன்னும் இதே செய்வோன்னு. அது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். முன்னாடி போன வீடியோவில் வாழைக்காய் போண்டான்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இது கோதுமை அப்பம். இதெல்லாம் இப்படி நம்ம வீட்லேயே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க கடை ஆசையும் வராது, மற்றது கண்டது கடையும் திங்காதுங்க. இது செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.